இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு ஈகிள்ஸ் விங்ஸ் மவுண்ட் அப் ஹை. கழுகுகளின் சிறகை உடையவன் உயரே எழும்புவான். ஏசாயா தீர்க்க இப்படியாக எழுதுகிறார். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகு குறித்து நாம் பார்க்கும்போது, கழுகு எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் தான் தங்கும், உயர்ந்த ஆகாயத்தில் பறக்கும். அதனுடைய வாழ்க்கையிலே, அதனுடைய ஆயுசு நாட்களை அது ஒரு சில ஆண்டுகள் கழித்து வயதாகும் போது அங்கே கண்மலையின் உச்சியிலே உயர்ந்த ஸ்தானத்திலே நின்று தன்னுடைய சிறகுகளை அங்கே எடுத்து போட்டுவிட்டு புதிய சிறகுகளை வளரும் வரைக்கும் அதை காத்திருக்கிறது. அது காத்திருக்கும்படியான வேளையிலே நடக்கும்படியான ஒரு காரியம்தான் பலன் அடைதல். அதுதான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாக இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையில நடந்து நாம் தேவனுக்காக பறந்து உயரே உயரே பறந்து தேவனுடைய சாட்சிகளாக நாம் இருக்கும்போது நாம் இளைஞர்களாக இருந்தாலும் இளைப்படைய மாட்டோம். முதிர் வயதிலும் நாம் கனி கொடுப்போம். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக பிரயாசங்களை எடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வில்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத அனுபவத்தை நமக்கு தருவாராக. புதிய ஆண்டிலும் நாம் அதை தீர்மானிப்போம், செயல்படுவோம். ஆமென்.